யூனிட் என்ன அப்போ 19வது அந்த யூனிட்டில் வார ஒரு பகுதியை நான் இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அந்த வீடியோவை பாருங்க, அதுக்கு பிறகு பாடத்தை ஆரம்பிப்போம். இந்த வயசு விலங்கு தானே பிள்ளையால்? இல்லை சார். பாருங்க, நான் போறேன் வயசு விலங்குதாங்கிறத சொல்லுங்க. என்ன விலங்குதா? இல்லை சார். இல்லை சார். அறவே ஒருத்தருக்கு முழங்க இல்லையா? இல்லை இல்லை. ஓம். சரி. ஹலோ. ஓம் சார். இப்போ சவுண்ட் வந்தா நாங்கள் அழைக்கக்குள்ள இப்போ இந்த வீடியோ உண்டு? இல்லை இல்லை சார். இப்போ பாருங்க வருதாண்டு. இல்லை சார். இல்லை சார். வரல சார். ஓம் சார். இப்போ சவுண்ட் வழங்குதா பாருங்க, நான் போடுறேன். அவருடைய வாலிப பயணம் அதிசயமானது. ஓம் சார். ஓம் சார். கொண்ட வாழ்க்கை வீண் சண்டை சித்திரவு கிடைக்கும் உணவில்லை. தீயவைகளை கண்டால் விலகிச் சென்றார்கள். அக்கால வாலிபர்கள் மதுவருந்துவார்கள், சூதாடுவார்கள், தீய செயல்கள் அனைத்திலும் மூழ்கியிருப்பார்கள். இவற்றையெல்லாம் சார் வாய்ஸ் கிளியர் இல்லை சார். சார் வாய்ஸ் கிளியர் இல்லை சார். நபியவர்களின் பண்பாடுகளிலும் ஒடுக்க நெறிகளிலும்
சார் ஒழுங்கா வாய்ஸ் வழங்கல சார். சார் சரி சரி கொஞ்சம் பொறுங்க. சரி பிள்ளையார் அந்த வீடியோ வந்துக்கிட்டு அந்த ரெக்கோ அடிக்குது உங்களோட வாய்ஸ். நான் இந்த ஃபோனில் செக் பண்ணி பார்க்கும் பிள்ளை அதான்டா. சரி இப்போ தானிசிர ஃபோனை மியூட் பண்ணுங்க. நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு வாய்ஸ் வழங்குது இல்லை, நான் ஷேரில் உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு தாரத்துக்குரிய வேலையை பார்க்கேன். இன்ஷால்லா நம்ம இன்றைக்கு நம்மளோட பாடத்துக்குள்ளே வருவோம். மிச்சம் விஷயம் இல்லை, ஒரு சுருக்கமான சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு. கதை வழங்கு தானே? ஓகே. சரி இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிற பாடப்பரப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவும் சவால்களும்ங்கிற ஒரு பகுதிக்குள்ளே பெரும்பாலான பகுதிகளை நாங்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு சிறப்பாக இருக்கும். என்ன காரணம் என்று சொன்னால், உங்களுக்கு ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். காலம் குறுகியதாக இருக்கிறதால நாங்கள் என்ன செய்ய வேண்டிய தேவைக்கு சில விஷயங்களை நாங்கள் யூனிட்டோட சம்பந்தமாக தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகே, அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவும் சவால்களும்ங்கிற ஒரு பகுதிக்குள்ளே நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வந்துக்கிட்டு 2 பகுதிகளாக இருக்கிறது. முதலாவது, நான் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், நபியவர்களுடைய வாழ்க்கையை வந்துக்கிட்டு மக்கா வாழ்க்கை, மதினா வாழ்க்கை என்று சொல்லி 2ஆக பிரிப்பாங்க, நுபுவத்துக்கு பின்னரான காலப்பகுதிகள். சரியா? ஆனால் இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பகுதியை வந்துக்கிட்டு நாங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பில் இருந்து நபி அவர்களுடைய 40வது வயது வரைக்கும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், ஒரு பகுதியாக நாங்கள் என்ன செய்வோம், தருவோம். 2வது பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நபி அவர்களுடைய அந்த 40வது வயது தொடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் வரையான ஒரு பகுதியை நாங்கள் என்ன செய்வோம், இன்னும் ஒரு கட்டங்களாக நாங்கள் பிரிப்போம். ஓகே, அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்துக்கிட்டு நபி அவர்களுடைய அந்த பிறப்பிலிருந்து 40 வரையான வயது இல்லாமல் 40க்கு பிறகு 40லிருந்து மரணம் வரையான சில ஒரு காலப்பகுதியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய 40வது வயதில் வஹி கிடைக்கப்பெற்றதுங்கிற செய்தி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அந்த 40வது வயதில் வஹி கிடைச்சதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறைகள், அவர்களை எப்படி நடக்க சொல்லணும், எப்படி நடக்கணுங்கிற விஷயம் எல்லாம் அல்லாஹ்விட்ட இருந்து ஒரு வஹியாக வருகின்றதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சவுண்டு கிளியரா மக்கள்? சவுண்டு விளங்குதா? ஓகே, அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தாவா பணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த 40வது வயதில் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று தான் தாவா. இந்த தாவாங்கிற சொல் வந்துக்கிட்டு தா என்ற அரபு சொல்லில் இருந்து வந்ததுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க.
அந்த தஆ என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தான். அந்த தஆ என்கிற சொல்லில் இருந்து வந்ததுதான் இந்த தஅவத் என்ற சொல். சரியா? இந்த தஅவத் என்கிற சொல் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தல் என்கிற ஒரு பகுதிக்குள்ள வரும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தல் என்கிற இந்த விஷயத்துக்குள்ள நாங்க பார்த்தோம்னு சொன்னா எப்படி அழைக்கிறங்கிற செய்தியை பின்னால சொல்லப்படுறார். வரைவு இலக்கணப்படுத்துகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையாய பணி அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பதாக இருந்தது. சரியா? இந்த பணி அல்லாஹு தாலாவிடத்துல இருந்து நபி அவர்களுக்கு வஹி கிடைச்சதுக்கு பின்னால நபி அவர்கள் அந்த வஹியை யாருக்கு? அவர்களோட நெருங்கியவர்களுக்கு, பழக்கமானவர்களுக்கு, குடும்பங்களுக்கு, சமூகத்துக்கு எட்டி வைத்தார்கள். இதன் மூலம் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அவர் கொண்டு வந்தது தான் என்ன செய்யப்படுது? இந்த தாவா பணிங்கிற ஒரு செய்தியை எங்களுக்கு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஓகே, அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது கட்டமாக இந்த தாவா பணியை இரகசியமாக ஆரம்பித்தார்கள். இரகசியம் என்பது சொன்னால் தங்களுக்கு பழக்கமான, தங்களுக்கு நெருக்கமான, தங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சாங்க இரகசியமாக செய்தார்கள். அதில் உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது தொடக்கம் 43 வயது வரைக்கும் நாங்க சொல்லலாம் 3 ஆண்டு காலமாக என்ன செய்தார்கள்? இரகசியமாக தாவா செய்தார்கள். இந்த தாவா செய்வதற்கு அவங்க பயன்படுத்திய ஒரு இடம் தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலி அவர்களுடைய வீடு. சரியா? இந்த கால பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு தெரியும். சிறு வயதில் யார் ஏற்றுக்கொண்டாங்க? அலி ரலியா. எஸ், சிறு வயதிலே அலி அலி அவர்கள். பெண்கள்ல கைஜர் அலி. கதீஜா அலி. ஆண்கள்ல அபூபக்கர் அலி. சரி, அபூபக்கர் அலி. அடிமைகள்ல பிலால் அலி. சரி, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க உங்களோட ஆரம்பத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். ஓகே, இதுல நாம அந்த நெஞ்சில கொமனா போட்டிருக்கிறோம். முதலாவது அந்த காலப்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில இருந்து ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக மனைவி, தன்னுடைய ஷாஜாவினுடைய மகன் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அடுத்தது நண்பர்களில் ஒரு பகுதியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக அபூபக்கர் அலி போன்றவர்கள். அதே மாதிரி அபூபக்கர் அலி அவர்கள் அவர்களோட நட்பாக இருந்த சிலரை கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்க வைத்தார்கள். அடுத்தது மூன்றாவது, சமூகத்தில் நல்லவர்களாக கணிக்கப்பட்ட சிலர், அதாவது இணை வைத்தலும் போகாம அந்த காபத்துல்லாஹுக்கு சிலை வணங்க போகாம என்ன தாங்களும் தங்களோட பாடும் இருந்த நல்லவர்கள். அடுத்தது அவர்களை தான் சொல்லுவாங்க ஹனீஃப்கள். ஜாஹிலியா காலத்தில் இணை வைப்பிலிருந்து என்ன விடுபட்டவர்களை சொல்லப்படும். அடுத்ததாக பார்த்தா எஜமான்களால், அதாவது எஜமான்களால் துன்புறுத்தப்பட்ட அடிமைகள். உதாரணமாக பிலால் அலி போன்றவர்களை நாங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்படி நபி அவர்களுடைய இரகசியமான தாவா நடைபெறுகின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இவர்கள் என்ன செய்யறாங்க? கருதப்படுகின்றார்கள் என்கிற செய்தியை இந்த இடத்துல நான் உங்களுக்கு பரிமாறிக்கொள்றேன். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஆரம்ப கட்ட தாவா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல அர்க்கம் ரலி அவர்களுடைய வீட்டில் என்ன செய்யப்பட்டுச்சு? 2 விஷயம் வழங்கப்பட்டுச்சு. எஸ், கல்வியும் ஆன்மீகமும் ஒரு தர்பியா நிகழ்வு வழங்கப்பட்டது. நான் எனக்கு ஞாபகம் கொண்டிருக்கு ஓஎல் பேப்பர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கட்ட தாவாவின் போது வழங்கப்பட்ட விஷயம் என்ன? ஆன்மீக பயிற்சியும் கல்வியும். எஸ், ஆன்மீகமும் கல்வியும்ங்கிற செய்தி வழங்கப்பட்டது. இந்த ஆன்மீகமும் இந்த கல்வியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஸஹாபாக்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? வழங்கப்பட்டது. இந்த வழங்கப்பட்ட இடத்தை சொல்லுவாங்க இஸ்லாத்துல முதலாவது பள்ளிக்கூடம் என்ன? தாருல் அர்கம். தாருல் அர்கம். ஏன் தாருல் அர்கம் என்று சொல்ற? எஸ், தாருல் அர்கம்ங்கிற அந்த சஹாபியினுடைய வீட்டுல என்ன செய்யப்படுது? முதலாவது இரகசியமான அல்லாஹ் தஆலாவுடைய தாவா நடைபெறுகிறதுங்கிற செய்தி உங்களுக்கு சொல்லப்படுது. சரியா? இந்த சவுண்ட் கிளியர்லாம் இருக்கு. இல்லாட்டி நான் அந்த சம்பந்தமான சில அதாவது அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட சில காட்சிகள் இருக்கு, நான் காட்டலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு சந்தர்ப்பம் பெறக்குள்ள நான் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவாவினுடைய ஆரம்ப கட்டம். இப்ப இரகசியமாக செஞ்ச ஒரு ஆள் பரகசியமாக செய்யணுமா இல்லையா?
ஓ எஸ், அல்லாஹு தாலாவிடத்திலே கட்டளை வருகின்றது. அதுக்கு முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபா மலையில் ஏறுறாங்க. ஏறி அந்த சமூகத்தை அழைக்கிறாங்க. சமூகத்தை அழைப்பதோட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு சமூகம் உங்களை தாக்க வருகின்றது, பின்னால மலைக்கு பின்னால, ஷபா மலைக்கு பின்னால தாக்க வருது, நீங்க நம்புவீங்களான்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஆம் நாங்க நம்புவோம். என்ன காரணம் என்று கேட்ட உடனே நபி அவங்க பொய்யனும் இல்லை, நம்பிக்கை துரோகம் செய்தாலும் இல்லை, எனவே நாங்க நம்புவோம் என்று சொன்னாங்க. ஆனா அல்லாஹு தாலாவினுடைய தூதையை வைத்தவுடன் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்று முழுதாக மாறுபட்டார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகின்றது. அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தாவாவின் ஆரம்ப கட்டம் பகிரங்கமாகப்படுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகிரங்கமாக தாவாவை ஏற்றி வைக்கின்றார்கள். ஏற்றி வைத்தாலும் அவர்கள் சில சவால்களை முன்னோக்குகின்றார்கள். முதலாவது, அந்த நேரத்தில் இருந்த அபு லஹப், அபு ஜஹல் போன்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு குழு ஒன்றை என்ன செய்யறாங்க, உருவாக்கி அவர்களுடைய தலைமையில அதற்கு எதிராக செயற்படுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயற்படுறாங்க. அப்ப தாவாவினுடைய பகிரங்க கட்டத்துல ரசூலுல்லாவுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் யாரு? அபு லஹப், அபு ஜஹல், அபு ஜஹல், அபு லஹப் போன்றவர்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு அந்த சொல்லாலான, அதாவது ஏசுரண்டு சொல்லு நாம சொல்லாலான துன்பங்களை என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க. அதுல உண்டு பொய்யன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் சொன்னார்கள், பைத்தியார்கள் சொன்னார்கள், கவிபாடுவர் சொன்னார்கள். இப்படியான பல வார்த்தைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்தார்கள். இது சுருக்கமான ஒரு விஷயம். அப்ப இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இதை கணக்கெடுக்கவில்லை. அடுத்த கட்டமாக இணைஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பக்கம் யாரெல்லாம் கவனத்தை திசை திருப்புகின்றார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், தண்டிக்கப்படுவார்கள், அவர்களெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. அது மாத்திரமல்லாமல் அந்த முஹம்மது சொல்கின்ற அந்த வார்த்தையை யாரும் ஏற்க வேண்டாம், இந்த முஹம்மது சொல்கின்ற வார்த்தையை ஏற்கின்ற யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்யப்பாங்க, நோவினை செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு துன்பங்களையும் சந்தித்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், அதை கைவிடவில்லை. பகிரங்கமாக அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகின்றது. அதே போல இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த தாவாவின் போது பல்வேறு சொல்லால் ஆன செயற்பாடுகளான துயரங்களை அனுபவித்தாலும் உடல் ரீதியான பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டார்கள் என்கிறத நீங்க என்ன செய்வீர்கள், படிப்பீங்க. நான் ஒரு பாட்டுக்குள்ள படிக்க இந்த விஷயத்துல சரியா. அதுல முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகக்கூடிய பாதைகளிலே முட்களை பரப்பினார். ஏன் என்று சொன்னா அந்த காலத்துல அந்த பாலைவன பிரதேசம்தான், எனவே அங்க முட்கள் இருக்க மாட்டா, வெறுங்காலோட தான் நடப்பாங்கங்கிற செய்தி எல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகக்கூடிய பாதைகள்ல என்ன செய்யறாங்க, முட்களை பரப்பினார்கள் உண்டு. இரண்டாவது என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக்கல அப்படியே வந்து தலையை மூடி போட்டு அந்த கழுத்தால் அப்படி திருப்பி அப்படி உடல் ரீதியான பல பிரச்சனைகள் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதே மாத்திரமல்லாமல் ஒட்டகத்தினுடைய அழுகுடலை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கின்ற பொழுது அப்படியே தூக்கி கொண்டே போடுவாங்க. போட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா அதே போல ஆயிஷா ரலி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு திணறி உயிர் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டார்கள்ங்கிற செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இப்படி கஷ்டப்பட்டார்கள் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி. அது மாத்திரமல்லாம ரோட்டால போக்கல, வீதியால போக்கல சின்ன சின்ன கற்களை அடித்து வேதனைப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளையால என்னஞ்சாங்கண்டா கற்களை எடுத்து, பெரிய கற்களை எடுத்து காயப்படும் அளவுக்கு என்ன செஞ்சார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க தொடங்கினார்கள். இப்படி பல்வேறு விதமான வேதனைகளை இவர்கள் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார்கள். அது மாத்திரமல்லாமல் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கின்றார்களோ
அந்த ஆண் பெண்களை எல்லாம் அவர்கள் கடுமையாக நோவினை செய்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் அம்மார் அலி அவர்களுடைய, சுமையார் அலி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. சுமையார் அலி அவர்களுடைய இந்த பெண் உறுப்பின் மூலமாக ஈட்டியை ஏற்றி, கம்பை ஏற்றி அப்படியே நோவினை செய்தார்கள். அதே போன்று தன்னை அந்த சுமையார் அலி அவர்களை இரண்டாக கிழித்தார்கள். இப்படி அம்மார் அலி அவர்களை சுடுமணலிலே போட்டார்கள், சுடும் கற்களிலே கட்டி வைத்தார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டிய அந்த குறைஷியர்கள், அந்த குறைஷி காவிர்கள் செய்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் கற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அடிமைகளை கொடுமைப்படுத்தினார்கள். உதாரணமாக செல்லுங்காப்பம் உதாரணம் ஒன்று யாரை சொல்லலாம் அடிமையை கொடுமைப்படுத்தினார்கள்ங்கிறதுக்கு? அவர்களை சுடுமணலிலே போட்டு என்னஞ்சாங்க, மேலுக்கு கல்லை தூக்கி வச்சாங்க. அப்படி கஷ்டப்பட்டார்கள்ங்கிற செய்திகள் எல்லாம் இஸ்லாத்துல எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதே போல சுதந்திர பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களாலும் வேறு யாரா அந்த பலராலும் என்ன செய்யறாங்க, இம்சப்படுத்தப்பட்டார்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர் இஸ்லாத்துக்கு சார்பாக இருப்பாருண்டா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே அவர்களுக்கு எதிராகவும் அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்களாகவும் மாறினார்கள்ங்கிற செய்திகள் எல்லாம் இஸ்லாத்தில் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. இப்படியான ஒரு காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் தாங்கி கொள்றாங்க. தாங்கி கொண்டு இயலாத சந்தர்ப்பத்துல முதலாவது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய போறாங்க, ஒரு ஜாஃபர் இப்னு அபி தாலிப்ங்கிற ஒரு சஹாபினுடைய தலைமையில எத்தியோப்பியாவுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சமூகத்தை ஒரு ஒரு குழுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய போறாங்க, அனுப்ப போறாங்க. அதான் சொல்லுவாங்க, இஸ்லாத்திலே இடம்பெற்ற முதலாவது ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத் ஹபசாவுக்கு சென்றது. அந்த ஹபசாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத் வந்துகிட்டு இப்ப எத்தியோப்பியாங்கிற ஒரு நாடுங்கிற, எத்தியோப்பியா நாடு கேள்விப்பட்டீங்கதானே? அந்த எத்தியோப்பியா நாடுதான் ஹபசா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசம். இந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நுபுவத் 5ஆம் ஆண்டு நுபுவத் கிடைச்சி, அப்ப தன்னுடைய 45வது வயது கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை ஹபசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த அனுப்பி வைக்கப்பட்ட அந்த குழுவுல 15 பேர்கள் இருந்தாங்க. சரியா? இப்ப இவங்க போன உடனே இங்க இருந்து இந்த குறைஷியர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 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 இஸ்லாத்தை ஏற்றவர்களை திருப்பி மக்காவுக்கு எடுத்து வேதனை செய்யணும், கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம் வாங்க என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அவங்க திரும்ப வராங்க, திரும்பியும் அவங்க என்ன செய்யறாங்க, வேதனை செய்கிறார்கள். அதே மாத்திரமல்லாமல் ஹபசாவுக்கு போறாங்க. ஹபசாவில் அந்த எத்தியோப்பியாங்கிற அந்த பிரதேசத்துல அங்க இருக்கிற மன்னர்கள், அங்க இருக்கிற மக்களுக்கிட்ட சொல்லி இவர்களை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நல்ல மக்கள், அந்த மன்னன் நல்ல மன்னன், அந்த மன்னன் இவர்களுக்கு சார்பாகவும் இவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறான். எனவே இப்படி போனார்கள். திரும்பி வந்து கனாட்டுப்படுத்தினோன்னு திரும்ப என்ன செய்யறாங்க, நுபுவத் 7ஆம் ஆண்டு 100 பேர் என்று சொல்றாங்க தானே, 100 பேர் ஆட்கள் சேர்ந்து 2ஆம் கட்டமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஹபசாவுக்கு செல்கின்றார்கள். இந்த ஹபசாவுக்கு இவர்கள் சென்றோனே அங்கு இருந்த ஆட்சியாளன் ஒரு நியாயமான ஒரு ஆட்சியாளன், அவன் நல்லதுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாளன். அங்க போன உடனே பல கேள்விகள் அவர்கள்கிட்ட கேட்கப்பட்டாலும் அவர்கள் துணிவோட பதில் சொன்னதாலேயும் அவர்கள் துணிவோட அதனை ஏற்றுக்கொண்டதாலேயும் என்ன செய்யப்படுது, அவர்களுக்கு அந்த நஜ்ஜாஸ்ங்கிற மன்னன் பாதுகாப்பையும் உதவியையும் வழங்குகின்றான் என்கிற செய்தி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்த பகிரங்கமாக அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் ஹபசாவுக்கு அனுப்பி பாதுகாக்கப்பட்டார்கள். என்றாலும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பகிரங்க பிரச்சாரத்தை என்ன செய்யறாங்க, பலர் இணைஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஏனென்ற உதாரணம் தானே, நுபுவத் 5ல 15 பேர் போறாங்க, நுபுவத் 7ல எத்தனை பேர் போறாங்க, 100 பேர். அப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இருக்கா இல்லையா? இந்த வளர்ச்சியினுடைய அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல மிக முக்கியமான 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஒன்று செஞ்சாங்க. எப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் இந்த ஆன்சர் பண்ணினா மைக்க மியூட் பண்ணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அஸ்லிமல் உமைரைன், யா அல்லாஹ்
இந்த அபு ஜஹல்ங்கிறவன் பேரு முதல் அபுல் ஹிகம். இந்த அபுல் ஹிகத்தையும் அல்லது உமருங்கிற 2 பேர்ல ஒரு ஆளன் இஸ்லாத்தை ஏற்கவே யா அல்லான்னு சொல்லி அதிகமாக துவா செய்தாங்க. அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டதன் பரிகாரமாக ஹம்சார் அலி அதே போல உமர் அலி இந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது அந்த குறைஷியர்களுக்கு பெரும் தலையடியாக மாறியது. ஏன் சொல்லுங்க அப்போ ஒரு தலையடி? உமர் அலியும் ஹம்சார் அலியும் போர்ல சிறந்தார்கள். போர் நுட்பம் நிறைந்தவர்கள், தைரியமானவர்கள், அந்த சமூகத்திலே திடகாத்திரமானவர்கள்ங்கிற ஒரு செய்தி பரப்பப்பட்டிருந்தது, அவர்கள்ட்ட இருந்தது. அதை கண்டுடனே இவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுடனே இவர்களுக்கு பெரும் ஒரு சவாலாக மாறியதுங்கிற ஒரு செய்தி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகின்றது. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உமர் அலியினுடைய இந்த இவருடைய ஹம்சார் அலியினுடைய இந்த இது எது இஸ்லாத்தை ஏற்றதனுடைய அந்த இது தாங்க இயலாம இவர்கள் என்ன செய்கிறார்கள், சமூக பகிஷ்கரிப்பு செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப சமூக பகிஷ்கரிப்புன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவர்களோட சார்ந்த அந்த குடும்பம், அவர்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சமூக பகிஷ்கரிப்பு செய்யறாங்க. சமூக பகிஷ்கரிப்புன்னு சொன்னா இப்ப அக்ரபத்துங்கிற ஊர்ல ஒரு குடும்பத்தை அவங்க சமூக பகிஷ்கரிப்பு செய்வாங்கன்னு சொன்னா அந்த பகிஷ்கரிப்பு செய்யப்படுற குடும்பத்துக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த பள்ளியால ஒதுக்கி வைக்கிறங்கிற கேள்விகளை படிக்கலாம். அது இஸ்லாத்துல அது இல்ல. அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா என்ன சொன்னா அந்த பள்ளி ஒதுக்கினா யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சார்ந்த அந்த குடும்பத்தினர்கள் ஹாஷிமிகள் முத்தலிபுகளை எல்லாம் என்ன செய்றாங்க, சமூக பகிஷ்கரிப்பு செய்யறாங்க. எந்த ஒரு கணக்கும் இல்லை. இவங்க என்ன செய்றாங்க, ஒரு பள்ளத்தாக்கல் அடைச்சு வைக்கிறாங்க. சரியா? அதே போல இவர்கள் காபத்துல்லாவுல தடை உத்தரவு பத்திரத்தை தொங்கிவிட்டார்கள். இவர்கள் ஆறு நபியர்களோடு சார்ந்த குடும்பத்தினர், இந்த ஹாசிம்கள், இந்த முத்தலிபுகள் எல்லாம் என்ன செய்யப்படுறார்கள், இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கப்படுகின்றார்கள் என்கிற ஒரு தடை உத்தரவு பத்திரத்தை காபத்துல்லாவிலே தொங்க விடுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் தொங்க விடுவதை போல ஷஅபு அபி தாலிப் எனும் ஒரு பள்ளத்தாக்கில் என்ன செய்யறாங்க, 3 வருடங்களாக இவர்களை அப்படியே வைக்கிறாங்க. அந்த 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 இடத்துல அவங்க இருக்கிறாங்க. திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கட்டும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்ட உடனே அந்த அவர்களோட சின்ன பிள்ளைகள் என்ன துறை என்ன சொல்லுங்க. இப்ப நம்ம கதைச்சல சொல்லுங்களா, ஒன்றும் இல்லையா? வாய்ஸ் கிளியர் ஆகிக்கேண்ட? சரி. அப்ப இங்க ஷுஅபு அபு தாலிபுங்கிற பள்ளத்தாக்குல இவங்களை 3 ஆண்டுகள் இவங்க அடைச்சு வைக்கிறாங்க. அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உண்பதற்கு ஏற்கனவே காபத்து இந்த மக்காங்கிறது பாலைவன பிரதேசம், தண்ணீர் கொஞ்சம் கஷ்டம். எனவே அப்படியான சந்தர்ப்பத்துல தண்ணீர் எப்படி கஷ்டமா இருக்கும், உண்ணுறதுக்கு திங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, கடுமையாக கஷ்டப்படுறாரு. சரியா? அந்த நேரத்துல சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கை குழந்தைகள் எல்லாம் இருக்கும், பசியால் அலறிக்கொண்டு துடித்து கொண்டிருக்கிறதால மனிதாபிமானம் கொண்டவர்கள் என்ன செய்றாங்க, இவர்களுக்கு உதவி செய்யறாங்க. இவர்களுக்கு உதவி செய்த அந்த அவர்களை என்ன செய்றாங்க, இவங்க பிடிச்சு தண்டிக்கிறாங்க. எனவே இதெல்லாம் தாங்க இயலாம அந்த சமூகத்தில் இருந்த இளைஞர்கள் என்ன செய்றாங்க, காபத்துல்லாவுக்குள்ள போய் அந்த தடை உத்தரவு பத்திரத்தை என்ன செய்றாங்க, கிழித்து வீசுகின்றார்கள். கிழித்து வீசின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்துக்கிட்டு 49, 50, 51, 52 காலகட்டங்களில் நடக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வயசுல. இப்போ இப்படியான சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த ஷுஅபு அபு தாலிபுங்கிற வெள்ளத்தாக்குல பட்ட கஷ்டத்தை எல்லாம் விட்டு வெளியாகி வார சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தலைப்பு போல நபி அவர்களுக்கு நடந்த சோதனையான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த ஒரு சோதனை என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அவர்களுடைய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரணிக்கிறார்கள். இது அந்த அபுதாலிப் மரணித்தல். எஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறிய தந்தை அபூ தாலிப் மரணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் துயரத்தை ஏற்படுத்துகின்றது, துன்பத்தை ஏற்படுத்துகின்றது. அப்படியே இருக்கக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் பக்கபலமாக இருந்த தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு இருக்காங்க, மரணிக்கிறாங்க. அந்த இது வந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாரி ஒரு கஷ்டமாகவும் கவலையாகவும் இருக்கின்றது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம் மரணிச்ச சோதனை, அவங்க மரணிச்ச கவலையில் இருக்கக்குள்ள இவனுகளும் கனாட்டுப்படுத்துறானுவலுங்கிறதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல இருக்கிற தாயிபுங்கிற ஒரு பிரதேசத்துக்கு போறாங்க. போன உடனே அங்க கடுமையாக கஷ்டப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்தைமை போன்று வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்ப தனித்து என்ன செய்யறது, மற்றவர்களுடைய சில ஹெல்ப்களோட வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு ஹெல்ப் ஒன்று கிடைக்க போகுது. எப்படின்னா அகபா என்கிற ஒரு உடன்படிக்கை. அகபா என்கிற ஒரு சொல்லு இந்த உடன்படிக்கை சம்பந்தமாக இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகபா உடன்படிக்கை என்பது அகபா பிரதேசத்துல நடந்த ஒரு உடன்படிக்கை. இது நபி அவர்களுக்கும் மதினாவாசிகளுக்கும் இடையில நடந்த ஒரு உடன்படிக்கை. இது என்னன்னு சொன்னா, மதினாவில் இருந்து அதாவது எதிரிபாசிகள் மக்காவுக்கு என்ன செய்வாங்க, ஹஜ்ரிய காலத்துல வருவாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபா எனும் இடத்துல சந்திச்சாங்க. சரியா, சந்திச்சு தான் அல்லாஹ்வினுடைய தூதர்ங்கிற விஷயத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆனா இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றா அந்த வந்த யூதர்கள் அவர்கள் யூதர்கள் மூலமாக அவர்கள் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கடைசி நபி சம்பந்தமாக அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றானே, இஸ்முஹு அஹமதுன்னு சொல்லி வருது. மூசா நபியில அந்த சம்பவத்தை சொல்லும் போது இதுக்கு பிறகு உங்களுக்கு பின்னால என்ன செய்வாரு, ஒரு விஷயம் பெறுவாரு, இது கால மூசான்னு சொல்லி எல்லாம் பெறுது. அப்ப இந்த விஷயத்த அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல இது சம்பந்தமாக சொல்லப்பட்ட உடனே இவர்கள் ஒன்றுமே செல்லாம அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் நினைஞ்சாங்க, அப்படியே திரும்ப மதினாவுக்கு போன உடனே மதினாவில் இருந்த மக்களுக்கிட்ட என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை சொல்றாங்க. எப்படி மக்காவில் ஒரு அழிக்கிறாரு, அவர் முஹம்மது, அவது தன்னை தூதர் என்று சொல்றாரு, இப்படி நம்மட வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்கிற செய்தியெல்லாம் சொன்ன உடனே இவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே சரியா, அடுத்த சந்தர்ப்பம் அடுத்த வருடம் அந்த அக்கபாவுங்கிற இடத்துல மதினாவாதிகள் என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அங்க வைக்கப்பட்டு சில உடன்படிக்கைகள் வைக்கப்படுது. அததான் அந்த அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்றோம். அந்த உடன்படிக்கை என்னன்னு சொன்னா, முதலாவது அல்லாஹ்வுக்கு நாங்கள் எதனையும் இணை வைக்க கூடாது, சுருக்கமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இரண்டாவது திருடக்கூடாது. மூன்றாவது விபச்சாரம் செய்யக்கூடாது. நான்காவது தமது குழந்தைகளை கொல்லக்கூடாது. ஐந்தாவது ஒருவரின் கற்பு குறித்து அவதூறு பழிச்சொல்லை சொல்லக்கூடாது. அப்ப அவதூறு பழிச்சொல் சொல்றது கூடாது. அது மாத்திரமல்லாமல் நன்மையான அம்சங்களில் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. அடுத்தது யார் இந்த அம்சங்களை எல்லாம் முறையாக பேணுகின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும்ங்கிற செய்தி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களால் சொல்லப்படுகின்றது. சரியா, அதே போல சொன்னாங்க, யார் இவற்றையெல்லாம் பேணாமல் ஒப்பந்த மோசடி செய்கின்றாரோ இவர்கள் அல்லாஹு தாலாவினால் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற செய்தி எல்லாம் என்ன செய்யப்படுது, இவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. சரியா, இந்த ஒப்பந்தம் முடிவடைந்து ஹஜ்ஜுடைய காலமும் முடிஞ்ச உடனே இவர்கள் என்ன செய்றாங்க, திரும்ப மதினாக்கு போறாங்க. மதினாக்கு போன உடனே அங்க மதினாவிலே போய் என்ன செய்றாங்க, இவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, அடுத்த வருஷம் என்ன செய்றாங்க, வராங்க. அடுத்த வருஷம் 12 பேர் வந்து மக்காவில வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வந்து என்ன செய்றாங்க, மதினாவிலே
எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு கிடையாது, எங்களுக்கு ஒரு தாங்கன்றோன்னே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால முஸ்அப் இப்னு உமைருங்கிற ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, அனுப்பி வைக்கப்படுகின்றார். அனுப்பி வச்ச உடனே இந்த முஸ்அப் இப்னு உமைருங்கிற இந்த சஹாபி என்ன செய்கிறாரு, அங்க போய் இஸ்லாத்தை போதிக்கின்றார். போதிச்ச உடனே அடுத்த வருடம் 2வது கட்டமாக யாத்திரிகள் 72 பேர் சொச்சம் என்ன செய்கிறாங்க, நுபுவத் 12ல் வாராங்க. வந்த உடனே இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சந்திக்கிறாங்க. சந்திச்சு முன்னைய உறுதிமொழியை என்ன செய்கிறாங்க, புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். புதுப்பித்துக் கொண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே இவங்க அக்கபாவோட உடன்படிக்கை செஞ்சாங்களா அப்படியா? அந்த உடன்படிக்கைய இன்னும் என்ன செய்றாங்க, இவர்கள் உறுதி கொள்கின்றார்கள். உறுதி கொண்ட உடனே என்ன செய்யப்படுகின்றது, அந்த அல்லாஹ் தஆலாவின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயம் இன்னும் என்ன செய்யப்படுது, மேலோங்கி வளர்வதற்கான முன்னாயத்தங்கள் செய்யப்படுகின்றது. எனவே இந்த பைஅத்துல் அக்கபா 2ஆம் உடன்படிக்கை என்று இது செய்யப்படுது, இது வழங்கப்படுகின்றது. இந்த யத்ரிப் வாசிகள், இந்த மதினா வாசிகள் 2வது அக்கபா உடன்படிக்கையை முடிச்சிட்டு போகல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு இங்கே கடும் கஷ்டமாக இருக்கிறது, இங்கே உங்களை சோதனை செய்கிறார்கள், இங்க உங்களை வேதனை செய்யறாங்க, இங்கெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, எனவே நீங்க மதினாவுக்கு வாங்க, உங்களுக்கான வசதிகளை உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம் என்று சொல்லி இவங்க கொடுக்குறாங்க. இப்ப இப்படியாக கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது இந்த 1வது ஹிஜ்ரத் போன மாதிரி 2வது ஹிஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு போறதுக்கான முன் ஆயத்தங்களை செய்கிறாங்க. எனவே மதினாவுக்கு போறதுக்கு ஒரு ஏற்பாடை செய்கிறாங்க. இது இஸ்லாமிய வரலாற்றுல 2வது ஹிஜ்ரத்தாக கருதப்படுகின்றதுங்கிற செய்தியை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில இந்த 2வது ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல என்ன செய்யப்படுது, நபி அவர்கள் போறதுக்குரிய ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் 2வது ஹிஜ்ரத் மதினாவுக்கு போறாங்க. இந்த 2வது ஹிஜ்ரத் சம்பந்தமான விஷயத்துல நாங்கள் அடுத்த பாடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா பிள்ளையார்? ஓகே, இன்றைக்கு பார்த்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? ஓகே, இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள், ஏதாவது இதுகள் இருந்தா எதுவும் கேட்கணும்டா கேளுங்க. நீங்க வீடியோ எடுக்கலாம், இந்த டைம்ல வீடியோ போடலாம். உங்களுக்கு தேவையான கேள்விகள் இந்த எடுக்கலாம். இந்த வீடியோ சப்போர்ட் ஆகுதுல, நான் என்னென்னு பார்க்கணும், இது முடியத்தான் இன்ஷா அல்லாஹ். யாருக்கும் கேள்விகள் இருக்கா மக்கள்? சரி, நான் கூப்பிடுற பேரு தானிஷ், ஓகே, ஷாஃபிக் என்ன ஷாஃபிக் அஃபான், அடுத்தது ஆகிஃப், ஷமி, ஜிமாம், அபுரார், ஹாத்திம். ஹாத்திம் இண்டெக்ஸ் என்ன தோற? சார் 13,121. வேற இதுல பேர் சொல்லப்படாதாக்கள் 6 பேர் பேரை சொல்லுங்க. சார் முஷாப் சாம்ஸ். அதீப்ரோ இண்டெக்ஸ் சொல்லுங்க, கொஞ்சம் பாருங்க. அதீப்ரோ இண்டெக்ஸ் சொல்லுங்க. எம்ஐ அதீப் அஹ்மத் 16,059. 16,059. முசாபுட் என்ன? 15,988. 15,988. ஓம் சார். வேற அடுத்தது சார் ரெண்டு பேரும் ஃபயாசிர 16,016. அதீப் முகமது அதீப் என்ன 16,002. 16,002. வேற பேர் சொல்லப்படாதாக்கள்? வேற பேர் சொல்லப்படாதாக்களிக்கா மக்கள்? இல்ல சார். சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு செல்வோம். இந்த பாடம் முடியத்தான் இதில் கேள்வி தருவேன். சரியா? ரெடி ஆயிருங்கோ. இதில் 6 ஆத்திம் பேப்பர் ஓட மாட்டல சார் கேள்வி.
நான் அந்த சொன்ன இந்த தொடர்பான யூனிட் சொன்னல ஓகே ஓகே அப்ப அவ்வளோதையும் முடிச்சிட்டு மொத்தமா போட்டு நான் உங்களுக்கு லேசி அடிக்கணும் பார்க்க இன்ஷா அல்லாஹ். அப்ப டீச்சருக்கு அட்டெண்டன்ஸ் நான் இப்போ டீச்சருக்கு இவ்வளோ பேர் எழுதி வச்சிருக்கேன், போட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன் சரியா? ஓகே சார். ஓகே இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்துல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். அதே வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணி வைங்க அதே. சரியாம்மா?